வெல்கம் பேக் டு லின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களை மீண்டும் ஒரு புதிய ரெசிபியில் சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்குலாம் வந்து திருக்க மீன் கறி செய்கிறது வந்து காமிக்க போகிறேன். திருக்க மீன்னா இக்கான் பாரி. ஓகே, இந்த கறி வந்து நார்மல் மீன் கறி மாதிரி கொஞ்சம் வாட்டரியாக இருக்காது. இந்த கறி வந்து கொஞ்சம் பெப்பர்லாம் போட்டு நல்லா திக்காக, கொஞ்சம் புளிப்பு கூடியாக, கொஞ்சம் உரப்பா அப்படி சாப்பிட்டா தான் நல்லா ருசியாக இருக்கும். ஓகே, வாங்க இன்னைக்கு நாங்கள் எப்படி சமைப்புன்றதை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். கருவேப்பிலை, பூண்டு, தேங்காய் நம்ம போடுற வச்சு அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு வீடே அந்த ஸ்மெல் வரும். வெங்காயம், இது வந்து நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கறியில். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அண்ணனில் கொஞ்சம் குறைச்சிட்டு தூள் போட்டுடலாம். மீன் கறி தூள், பாருங்க. நம்ம வந்து மீன் கறி தூள் போட்டாச்சு. நான் இதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கிண்டிடலாம். இப்போ நான் இதோட கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சாந்தெல்லாம் நல்லா கிண்டி விட்டுருங்க, கட்டி கட்டியாக இருக்காமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த தூள் போட்டோன்னே நம்ம அணில் வேகமாக வச்சுக்கலாம். அதோடு நான் வெட்டி வச்ச இந்த டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு பெப்பர், பிளாக் பெப்பர் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட கறி வந்து நல்லா கொதி வரட்டும். இதில் நம்ம கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிடலாம். இதை பாருங்க, கறி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச மீன் துண்டு போட போகிறேன். இதை வந்து நான் ஒரு ஓட்ட தட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். கழுவி எடுத்துட்டு அதோட தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடணும். திருக்க மீன் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ இது வந்து இந்த தூள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் பாய்ச்சிருக்கேன். அதனால தான் நான் போட்ட தூள்லாம் வந்து கூடியாக இருக்குது. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு மீனோட அளவை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அதோட தூளெல்லாம் குறைச்சிக்கலாம். இதோட நான் இந்த ஏற்கனவே முன்ன காமிச்சிருக்கேன்ல, இந்த எண்ணெயில் வதக்கின வெண்டிக்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மீனை வந்து நம்ம மெதுவாக இந்த மாதிரி ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு வேகமாக கிண்டக்கூடாது. பார்த்திங்கன்னா நம்மளோட கறி இவ்வளோ நல்லா திக்காக இருக்குன்னு. இந்த திக்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கறி பவுடர். நீங்கள் எவ்வளோ கறி பவுடர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது திக்காக வரும். அப்புறம் இந்த கறி வந்து நான் ரொம்ப தண்ணியாக செய்யலை, அது எப்பொழுதும் மாதிரி மீன் கறி மாதிரி செய்யலை. இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த கிரேவி. இந்த மீனோட இந்த சாந்தெலாம் நல்லா விட்டணும். அப்புறம் நம்ம வந்து இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் கறி நல்லா கொதி வருது.
பால் ஊற்றியாச்சு. இப்போ நான் கடைசியாக ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். இந்த கறி வந்து நல்லா உரப்பாக இருக்கும், ஏன்னா நம்ம இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம் மற்றும் நிறையா மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதை பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் பாருங்கள் நம்மளோட கறியில் வந்து இப்படி கருப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கறியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடலாம். உரப்பான திக்கான காரமான திருக்க மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ரெசிபிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.